நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். கேட்ட வரமெல்லாம் தரும் அபிஜித் நட்சத்திரம் இன்று மாலை வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் உடனே கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய அற்புத நேரம். இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. நிறைய பேருக்கு அபிஜித் முகூர்த்த நேரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். தினம் தினம் சூரிய உதயத்துக்கு அப்புறமா 6 மணி நேரம் கழித்து வரக்கூடிய நேரத்தை அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நாம் எந்த வேலையை தொடங்கினாலும் அதில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். ஆனால் நமக்கு தெரியாமல் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு தெரிந்ததெல்லாம் 27 நட்சத்திரம் தான். கிருஷ்ணரால் மறைக்கப்பட்ட நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இது பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாளோ அல்லது 2 நாளோ மட்டும்தான் வரும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம், அதாவது டிசம்பர் 5, 2024 வியாழக்கிழமையோடு கூடிய அபிஜித் நட்சத்திரம் வருது. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது 24 நிமிடங்கள் நீடிக்க போகுது. இந்த நாளில் குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்தில் வருது, அந்த நேரத்தில் நாம் இறைவனுக்கிட்ட எப்படி பிரார்த்தனை வைத்தா நம்மளுடைய வரங்களை சுலபமாக பெற முடியும்? இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர மந்திர துதி என்ன, அது குறித்த தகவலை முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். டிசம்பர் 5, 2024 இன்று மாலை 5:14 5:38 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமாக நமக்கு சொல்லப்படுது. இந்த இடைப்பட்ட 24 நிமிஷங்கள் தான் இறைவனுக்கிட்ட நாம பிரார்த்தனை வைக்க போறோம். இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு சொந்தமான கடவுள் கிருஷ்ண பரமாத்மா. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது அமோக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரத்தில் ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள் அப்படின்னு எதையுமே நாம பார்க்க வேணாம். அபிஜித் நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை நாம் கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம். இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை நாம் தவற விடவே கூடாது. அதுவும் இந்த கடைசி மாதத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வியாழக்கிழமையில் வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக குபேர நேரத்தில் வந்திருக்கு. வியாழக்கிழமையில் குபேர நேரம் அப்படின்றது மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் குபேர நேரம். அதனால இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் குபேர அபிஜித் நட்சத்திரமாக வந்திருக்கு. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க, வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் அதற்காக வேண்டுதல் வைக்கிறப்போ நிச்சயமாக நீங்கள் வைத்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும். அந்த வேண்டுதல் பொய்த்து போகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த நேரத்தில் நாம் எப்படி வேண்டுதல் வைக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் 2 நெய் விளக்குகள், அதாவது 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே அமர்ந்து உங்களுடைய குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவரவருக்கு என்னென்ன விஷயங்களில் என்னென்ன முயற்சிகளில் வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றிய பிரார்த்தனையும் நீங்கள் இறைவனுக்கிட்ட வைக்கலாம். இப்போ எல்லோருமே வேலைக்கு போயிருக்காங்க, நீங்கள் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் கூட பிரார்த்தனை வச்சுக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவுருவப்படமோ சிலையோ உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த தீபத்தை அவருடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அப்படி இல்லைனாலும் பரவாயில்லை, விநாயக பெருமானுடைய திருவுருவப்படமோ இல்லை முருகனுடைய திருவுருவப்படம், எந்த தெய்வத்துடைய திருவுருவப்படம் இருந்தாலும் அதற்கு முன்னாடி இந்த விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும், நல்லது நடக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் இறைவன் உங்களுடைய புண்ணிய சக்திக்கு தகுந்தது போல பலனை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். இந்த 24 நிமிடத்தை மட்டும் யாருமே தவறவிட வேண்டாம். அவரவருடைய நலனுக்காக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறங்க. இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கொடுத்தா பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்க தவறா பயன்படுத்திடுவாங்களோ அப்படின்றதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை மட்டும் தன்னுடைய மயிலிறைகள் மறைத்து வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அதிசயத்தக்க நட்சத்திரத்தை நாம எந்த காரணத்தை கொண்டும் தவறா பயன்படுத்திடக்கூடாது. நல்லதுக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திரத்தை நேரத்தை நாம பயன்படுத்தணும். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நல்லதை மட்டுமே நினைத்து நாம பிரார்த்தனை செய்யணும். இந்த நேரத்தில் நாம மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்கக்கூடாது. அதே போல இந்த நேரத்தில் கடன் வாங்குறதை தவிர்க்கதும், மற்றவர்கள்கிட்ட கோவப்படுறது, மற்றவர்களை பற்றி புரணி பேசுறது, அதையெல்லாம் தவிர்க்கிறதும்
மிக வந்து சிறப்பு. குறிப்பிட்டு இந்த 24 மணி நேரத்தில் நாம் வழிபாடும் பிரார்த்தனையும் செய்கிறது தான் சிறப்பாக வந்து சொல்லப்படுது. நம்முடைய பிரார்த்தனையை இன்னுமே வந்து சிறப்பாக்க, நமக்கான பலன் உடனே வந்து கிடைக்க இந்த நேரத்தில் அபிஜித் நட்சத்திரத்துக்கான துதியை சொல்லி நாம் இறைவனிடம் வழிபாடு செய்கிறது சிறப்பாக வந்து சொல்லப்படுது. அதிசக்தி வாய்ந்த வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திர துதி. அபிஜித ஆகமந்துந்தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணுமேதினாம் பவ தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாஹிமாம். அபிஜித ஆகமந்துதீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவக்ஷ்ய விஷ்ணுமேதினாம் பவ தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாஹிமாம். அபிஜித ஆகமாந்துதீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவக்ஷ்ய விஷ்ணுமேதினாம் பவ தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாஹிமாம். அதிசக்தி வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திர துதியை இந்த 24 நிமிஷத்தில் நாம் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த திருவிளக்கு முன்னாடி அமர்ந்து நீங்கள் ஒரு 3 முறை நாம் உச்சாடனம் பண்ண மாதிரியே நீங்களும் ஒரு 3 முறை வந்து உச்சாடனம் பண்ணி உங்களுடைய வழிபாட்டையும் உங்கள் வேண்டுதலை இறைவன்கிட்ட வைத்து உங்கள் வழிபாட்டை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். மிக மிக அதிசக்தி வாய்ந்த நட்சத்திர வழிபாடு. இந்த வழிபாட்டை யாருமே வந்து தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு செய்து பாருங்க. ஒரு 3 மாதத்தில் நீங்கள் வேண்டுதல் வைத்த வேண்டுதல் உடனே வந்து நிறைவேறி இருக்கும். தினமுமே நாம் அபிஜித் முகூர்த்த நேரம் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றியும் நாம் முழு தகவலும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். இன்று மாலை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரத்தை அனைவருமே வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அடையணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்னும் எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.